மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புட்லூர் ஊராட்சியில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் 33 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு காணொலி மூலமாக திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ கல்வி மற்றும் குடும்பநல அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் மற்றும் பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஆதிதிராவிட மாநில நலக்குழு செயலாளர் கிருஷ்ணசாமி அவர்கள் புட்லூர் ஊராட்சியில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் 33 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக ஆய்வு செய்து முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் அவர்கள் தொடர்ந்து பேசுகையில், புட்லூர் ஊராட்சியில் உள்ள கோரிக்கைகள் 90% முடிக்கப்பட்டுள்ளது என்றும், புட்லூர் ஊராட்சியில் விரைவாக போக்குவரத்து தொடங்கும் என்றும், கிறிஸ்தவ மக்கள் நிறைந்துள்ள புட்லூர் ஊராட்சியில் வருகின்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுகையில், புட்லூர் ஊராட்சியில் உள்ள மக்கள் என்றும் திமுகவின் விசுவாசிகள் என்றும், திமுகவை ஒரு நாளும் ஆட்டவும் அசைக்கவும் முடியாது என்றும், எப்பொழுதும் மக்களுக்காக உள்ள ஆட்சி திமுக ஆட்சி என்றும், உங்கள் ஒவ்வொருவருடைய ஓட்டும் திமுகவுக்கு தான் இருக்க வேண்டும் என்றும், பழுதடைந்து கிடந்த சுகாதார புத்தம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலையம், இதன் மூலம் புட்லூர் ஊராட்சியில் உள்ள மக்கள் பயன்பெறலாம் என்றும், புட்லூர் ஊராட்சியில் திமுக ஆட்சியில்தான் புதிய சாலைகள் போடப்பட்டது என்றும், விரைவாக போக்குவரத்து தொடங்கும் என்றும், புட்லூரில் உள்ள தடுப்பணையில் மதகு விரைவில் வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இனிப்புகளை கொடுத்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர், பொதுக்குழு உறுப்பினர் எத்திராஜ், புட்லூர் ஊராட்சி முன்னாள் தலைவர், திமுகவின் மாவட்ட பிரதிநிதி டி.எம். ராமச்சந்திரன், நிர்வாகிகள் கே. சொக்கலிங்கம், டி.கே. ஸ்ரீனிவாசன், சவுந்தரராஜன், சிவப்பிரகாசம், புட்லூர் என்கின்ற அசோக் குமார், விஜய் ஆனந்த், தினேஷ்குமார், மல்லிகா சந்திரன், மகிமைதாஸ், பிரேம்குமார், ஜெயக்குமார் சந்திரன், லாசர், ஜீவிநாதன், அருண், கீதன், வழக்கறிஞர் ஐ.ஜே. தினேஷ்குமார், ஏழுமலை கலைமணி, ராமதாஸ், தினகரன், மகளிரணி தலைவி மகாதேவி, அமுதா அசோக்குமார், நதியா, செந்தில், சந்திரசேகரன், பாபு, ராஜன், கமலக்கண்ணன், கார்த்திகேயன், பாஸ்கர், அமரேஷ், சாந்தகுமார், குருசாமி, பிரான்சிஸ், விஜயகுமார், ஹரி, நந்தகுமார், பில்லா, சரண்ராஜ், மனோஜ்ராஜ் மற்றும் அரசு மருத்துவர்கள், எஸ்.எம். சுபாஷ் சந்திர போஸ், வட்டார மருத்துவ அலுவலர் சுபஸ்ரீ என்கின்ற நந்தினி, மருத்துவ அலுவலர் மோகன், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் CHN, SHN, VHN மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் கே. செல்வம், வேலன், குகமணி மற்றும் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.